ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு R2S கிச்சன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. லைக்கும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு 2 days vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது கூடவே சில விஷயங்களை நம்ம செய்யணும்னு நினைப்போம், ஆனால் வேண்டான்னு யோசிப்போம், அதுக்கப்புறம் அதை செஞ்சுருவோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் யோசித்து செஞ்ச விஷயம் என் வீட்டுக்கு அது பாசிட்டிவான ஒரு விஷயமா நடந்துச்சு. அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். தேர்ஸ்டே மார்னிங் காலையில் ட்ரிங்க் போட்டாச்சு. வாரத்துக்கு 2 முறை இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் நான் போடுவேன். இந்த ட்ரிங்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் விலாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ட்ரிங்க் போட்டு நாங்கள் குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா எங்களோட குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் எதுவுமே அதிகமாக வரதே கிடையாது. வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது அதை நாங்கள் போட்டு குடிச்சிருவோம். நானும் என் ஹஸ்பண்ட் குடித்தாச்சு. மீதம் இருக்கதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். குழந்தைங்க எழுந்ததுக்கப்புறம் குடிச்சிருவாங்க. காலையில் எழுந்த உடனே செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது தான் என்னோடய முதல் வேலை. நேற்று இட்லிக்கு நான் அரைச்சதுனால அதோட அரிசி கழுவுற தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியை தான் நான் இதில் ஊற்ற போகிறேன். வெயில் காலத்தில் இந்த மாதிரி அரிசி கழுவுற தண்ணி ஊற்றுறது, நாம் மோர் குடித்தா எவ்வளோ எனர்ஜி ஆகுமோ அந்த அளவுக்கு நம்மளோட பிளான்ட்ஸும் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். காலையில் இந்த பூக்களோட இந்த செடிகளை பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி செடிகள் வளர்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டிஃபன் முடிச்சுட்டு க்ளீனிங் ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டேன். சம்மர் ஹாலிடே குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்க ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சில ரூம்ஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் நான் அவங்களோட படிக்கிற ரூமை தான் நான் க்ளீன் பண்ணுறேன். இவ்வளோ நாள் அவங்க படிச்சுட்டு இருந்தனால அந்த புக்ஸ் எல்லாத்தையும் நம்ம எங்கேயாவது எடுத்து போட்டுறக்கூடாது, எக்ஸாம் முடியட்டுமே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சுது. அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலான்னு க்ளீனிங் ஒர்க்கு காலையிலே ஆரம்பித்தாச்சு. க்ளீனிங் பண்ணிவிட்டு லஞ்சும் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சாதம் வடித்தாச்சு. சிம்பிளான லஞ்சு தான் இன்றைக்கி. வெறும் ரசம் தான் நான் வைக்க போகிறேன். ரசமும் உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். பொதுவாகவே நம்ம நல்ல நான்வெஜ்லாம் சாப்பிட்டோன்னா அடுத்த நாளும் நான் ரசம் தான் வைப்பேன். நேற்று வெனஸ்டேங்கிறதுனால இன்றைக்கி சிம்பிளாக இருக்கட்டும், ஏன்னா வெனஸ்டே நம்ம நான்வெஜ் கொஞ்சம் எடுத்துப்போம். அதனால் அடுத்த நாள் நான் ரசம் தான் வைக்க போகிறேன். அதே மாதிரி ரசம் பண்ணும்போது எண்ணெய் போட்டு நான் தாளிப்பு செய்ய மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை நம்ம கம்மி பண்ணிக்கலாங்கிறதுக்காக ரசத்துலலாம் நான் எண்ணெய் ஊற்றி தாளிக்க மாட்டேங்க. யூஸ்வலாக ரசத்துக்கு நம்ம எல்லாம் கலந்து வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். தயிரும் இருக்குது. இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோதாங்க. உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் இனிமேல் வைக்கணும். அடுத்தது திரும்பவும் நான் க்ளீனிங் வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக சமையல் பண்ணிகிட்டே அப்படியே நம்ம க்ளீனிங் பண்ணும்போது நமக்கு அலுப்பு அந்த அளவுக்கு தெரியாது. நான் முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுதான் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். செவ்வாய்க்கிழமை சித்திரை திருவிழாவுக்கு நாங்கள் சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு வாசலில் தான் நிறைய செடிகள் விற்றுட்டு இருந்தாங்க. அதில் நான் ஒரு செடி நான் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த செடியில் இருக்கிற பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் அந்த செடியை பற்றின எந்த விதமான விஷயமும் எனக்கு தெரியாது. அது என்ன செடின்னு கூட பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் பூக்கள் அழகாக இருந்தனால வாங்கலாமா என்னன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது வாங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கேன்னு ஒரு செடி வந்து ரூ. 20 தான் சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. 20 ரூபீஸ்க்கு நான் 2 செடி வாங்கிட்டு வந்தேன். 2மே கொஞ்சம் டார்க் கலர் ஒன்று, லைட் கலர் ஒன்று எடுத்துக்கோமா, அது வளரும்போது நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. அந்த செடியை பற்றிய எந்த விதமான விஷயமும் எனக்கு தெரியாது. நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு ஏதாவது இந்த மாதிரி புதுசாக தெரியாத விஷயங்களை நம்ம வாங்கிட்டு வரும்போது அதை நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நானும் யூடியூப்லேயும் கூகுள்லேயும் சர்ச் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த செடியோட நிறைய விஷயங்களை நான் அதில் பார்த்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம தெரியாமையே சில விஷயங்களை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம் இல்லையா? அது எவ்வளவு சூப்பராக நமக்கு அமையுதுன்னு பாருங்கள். சில விஷயங்கள் நம்ம சும்மா இருக்கும்போது தோணும், செய்யலாமா வேணாமான்னு தோணும். ஆனால் செஞ்சுடுவோம். அது இந்த மாதிரி பாசிட்டிவாக போய் முடியும்போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த வாரத்தில் நடந்துச்சு. ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த செடியை பற்றி நான் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த செடியை வீட்டு வாசலில் வச்சோன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்கு வரும்னு சொன்னாங்க. அதில் பூக்கிற பூக்களை நம்ம வீட்டில் விளக்கில் வச்சு நம்ம மகாலட்சுமி நினச்சி கும்பிட்டோன்னா சகல ஐஸ்வர்யமும் வீட்டுக்கு வருங்கிறது மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்கும் போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. சில விஷயத்த நம்ம தெரியாமல் செய்வோம். அது வந்து பாசிட்டிவாக நம்ம வீட்டுக்கு அமையும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அந்த செடியில வேர்லேருந்து, இலையிலேருந்து பூ வரைக்கும் ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்த செடியாங்க அது. எனக்கு தெரியவே தெரியாது. வாங்கிட்டு வந்து அத பத்தி நான் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தான் எனக்கு அதில இவ்வளோ விஷயம் இருக்கான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். உங்கள்ல நெறைய பேருக்கு இந்த செடிய பத்தி தெரிஞ்சிருக்கும். அது என்ன செடின்னு நான் சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நெறைய பேர் வீட்ல இந்த செடி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கிளீனிங் ஓரளவுக்கு முடிச்சுட்டேங்க. இது எல்லாருக்குமே என்னன்னு தெரியுதா? மாஸ்க் தாங்க இது. இப்பவும் கிளீனிங் பண்ணும்போது நான் மாஸ்க் போட்டுட்டு தான் கிளீன் பண்ணுவேன். டஸ்ட் எல்லாம் நமக்கு மூக்குல ஏறாம இருக்கிறதுக்காக. முன்னாடிலாம் கர்ச்சீஃப கட்டிட்டு தான் நான் வந்து கிளீனிங் பண்ணுவேன். இப்போ மாஸ்க் இருக்கிறதுனால மாஸ்க் போட்டுட்டே கிளீனிங் ஃபுல்லா நான் முடிச்சுருவேன். இதனால தும்மல் வராது. நமக்கு கோல்டு பிடிக்கவும் சான்ஸே இல்ல. நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாஸ்க் எல்லாம் இப்ப அதிகமா நம்ம யூஸ் பண்றதில்ல. அதனால இந்த மாரி விஷயத்துக்குலாம் நம்ம சூப்பரா இத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு அங்கங்க இருந்தது எல்லாத்தையுமே சூப்பரா நான் எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓரளவுக்கு நம்ம நீட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாரி அட்டை பாக்ஸ் எல்லாமே நான் ஏதாவது பொருள் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இன்னும் இதெல்லாம் எப்படி நான் யூஸ் பண்ண போறேன்னு தெரியல. அடுத்தடுத்த விளாக்ல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். எப்படி யூஸ் பண்றேன்னு. இப்ப பாருங்க இந்த அட்டைப்பெட்டி ஃபுல்லாமே புக்ஸ் தான் இருக்கு. இது எல்லாமே நீட் ஆக்கியாச்சு. இப்ப எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, பெருக்கிட்டு வீட தொடச்சிட வேண்டியதான். பசங்க இருந்தாங்கன்னா கிளீனிங் ஒர்க் நம்மளால பண்ணவே முடியாதுங்க. குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்திலேயே நம்ம டக்கு டக்குன்னு நம்மளோட கிளீனிங் ஒர்க்க முடிச்சிடணும். இல்லாட்டா வீடு தொடச்சிட்டு இருக்கும்போது அங்கங்கே ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ அயர்ன் பண்ணுறதுக்கும் டேபிளையும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக பெருக்கி வீட்டையும் தொடச்சாச்சு. பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக நீட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபேனை போட்டு காய வச்சிட வேண்டியதான். அப்போ தான் சீக்கிரமாக காயும். இன்னைக்கு டே ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. அடுத்த நாள் ஃப்ரைடே மார்னிங் நடக்கிறது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. மார்னிங் எழுந்த உடனேயே பூக்களை பார்த்துட்டு காலையில் பெருக்கிட்டு இந்த இடத்தெல்லாம் கழுவி விட்டாச்சு. இன்னும் ஒரு முறை நம்ம நல்லா பெருக்கிட்டோன்னா தண்ணி எதுவுமே இருக்காது. கோலம் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீட்டு வாசலில் விளக்கு கோலம் போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமைனா நான் விளக்கு கோலத்தை தான் ரொம்ப விரும்பி போடுவேன். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளான கோலம் தான். ரொம்ப பெரிய கோலம் எனக்கு போட தெரியாது. இந்த அளவுக்கு சின்ன சிம்பிளான கோலம் தான் நான் போடுவேன். இந்த கோலம் பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு செடி நான் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு. அந்த செடியோட பேர் நித்திய கல்யாணின்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. அந்த கலர்ஃபுல்லான அந்த செடியை நானும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன். வீட்டுக்கு வந்து 2லேருந்து ஒரு 3 நாள் தான் இருக்கும். நான் செவ்வாய்க்கிழமை வாங்கிட்டு வந்து புதன்கிழமை காலையில் இதை தொட்டியில் நான் வச்சுட்டேன். ஒரு 2 நாள் தான் ஆகுது எங்கள் வீட்டுக்கு வந்து. சூப்பராக பூத்துருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் இதை நான் செடியிலேயே விட்டுட்டேன். ஏன்னா காலையில் அந்த கோலத்தோட அந்த செடியில் பூவோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஏற்கனவே நேற்று பூத்திருந்த பூவை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி சுவாமிக்கு அந்த பூவை வைக்கலாம். வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு நான் வச்சுருவேன். இன்றைக்கி சிம்பிளான ஒரு நெய்வேத்தியம் தான் செஞ்சிட்ருக்கேன். கேசரி செஞ்சிடலான்னு ரவையை நான் வறுத்துட்ருக்கேங்க. ஈஸியான மெத்தடில் நான் கேசரி செய்கிறேன். இது ஒரு சின்ன டிப்பாக எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா சூடான தண்ணியை ஊற்றினீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கேசரி ரெடி ஆகிடும். பாருங்கள், தனியாக வறுத்து எடுக்கணும்லாம் அவசியமே இல்லை. நான் கெட்டிலில் சூடு பண்ணி தண்ணி வச்சுருந்தேன். நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக அந்த ரவை வெந்துடும். பாருங்கள், குயிக்காக ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. போட்டுட்டு 1 கப்பு தான் நான் ரவை சேர்த்துருந்தேன். 1½ கப்பு சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். அந்த சூட்லேயே உங்களுக்கு அழகாக அந்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. கட்டி இல்லாமல் நல்லா நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கெட்டில் இருந்தால் அதில் தண்ணியை சூடு பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வறுக்க ஆரம்பிங்க. ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட பக்கத்துலேயே நீங்கள் தண்ணியை சூடு பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக இந்த கேசரியை நீங்கள் 5 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சு சாமிக்கு நம்ம நெய்வேத்தியமாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக நெய்வேத்தியம் சாமிக்கு பண்ணுறத நான் அடுத்தடுத்த விளாகில் நான் என்னென்னலாம் நெய்வேத்தியம் செஞ்சு வைக்கிறேங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து நேற்று பூத்த பூவை தான் நான் வந்து பறித்து எடுத்து வச்சுருந்தேன். இந்த பூக்களை தான் நான் இப்போ சாமிக்கு வச்சு கும்பிட போகிறேன். இந்த பூவில் மகாலட்சுமி வாசம் செய்கிறதா சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு இந்த பூவை வச்சு கும்பிடும்போது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. மகாலட்சுமியை சுற்றி ஒரு விளக்கு வச்சு நம்ம இதை வச்சு ஏற்றி கும்பிட்டோன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நிறைய பேர் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். யூஸ்வலாகவே நம்ம வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி
நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை செய்யும்போது சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு செஞ்சோன்னா இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அந்த டேவே. ஃப்ரைடே மார்னிங் இல்லட்டா ஈவினிங் இந்த பூவை வச்சு நம்ம விளக்கேற்றி கும்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம். இந்த செடி ஒன்று 20 ரூபா தான், 2 செடி 40 ரூபா தான். ஒன்று லைட் கலர், ஒன்று டார்க் கலர், ரெண்டுமே சேர்த்து பூக்கும்போது அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எந்த கலர் வேணுமோ வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் வச்சு பாருங்கள். காலையில் எழுந்து வந்ததும் அந்த பூக்களை பார்க்கும்போது அந்த டேவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். காலையில் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் எதுவுமே சாப்பிடுவேன். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா டீ போட்டு குடிக்க போகிறேன். இதோட இந்த விளாகை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.